Oppo அவங்களோட A சீரியஸில் A77 4G மாடல் இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது கம்ப்ளீட்டாகவே ஆஃப்லைன் சென்ட்ரிக் ஃபோனை தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டிசைன். F21 சீரியஸில் லான்ச் பண்ணியிருக்கிற அதே டிசைன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சன்செட் ஆரஞ்ச் அப்படிங்கிற கலரும் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ அப்படிங்கிற 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த 2 கலருமே பார்த்தீங்க அப்படின்னா F21 சீரீஸில் கொடுத்த அதே டிசைன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் கலர்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. F21 சீரீஸில் கொடுத்த மாதிரியே ஃபைபர் கிளாஸ் ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சன்செட் ஆரஞ்சில் கொடுத்துருக்குறாங்க. டிசைன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சு பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. A77ஓட சைஸ் 6.56 இன்ச்சஸ். டிஸ்பிளேக்கு இங்கே ஐபிஎஸோட எல்சிடி பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை இன்னுமே HD+ தான். அட்லீஸ்ட் ஃபுல் HD+ கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 60Hz. நெக்ஸ்ட், ப்ராசஸர். இந்த ஃபோன் MediaTek Helio G35 ரன் ஆகுது. இதுக்கு முந்தின மாடலான Oppo A76 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகனோட 680 யூஸ் பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த 680 ரீட்டைன் பண்ணியிருக்கலாம். அதை விட இப்போ டவுன்கிரேட் பண்ணி Helio G35 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB வரைக்கும் ரேம் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 64GBன்னு ஒரே வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் இந்த ஸ்டோரேஜ்லாம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் SD கார்ட் ஸ்லாட் மூலமாக நீங்கள் ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட், கேமராஸ் பொறுத்தவரை இங்கே 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை 8 மெகாபிக்சல் வாட்டர் ட்ராப் நாச்சில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட், பேட்டரி. A77ல் A76ல் கொடுத்த மாதிரியே அதே 5000 mAh பேட்டரி வித் 33 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹூக் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதில் எந்தவித சேஞ்சஸும் கொடுக்கல. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட், சாஃப்ட்வேர். இந்த ஃபோன் Android 12 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஓப்போவோட ஓன் UI ஆன ColorOS வெர்ஷன் 12.1 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த A77க்கு IP5X அண்ட் IPX4 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட், ப்ரைஸிங். Oppo A77 ஒரே வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. 4GB RAM 64GB வேரியண்ட். இதோட ப்ரைஸ் 15,499க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான சார்ஜிங் ஸ்பீட் வேணும், நல்ல ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் F21 சீரீஸில் கொடுத்த மாதிரி அதே டிசைன் எனக்கு பட்ஜெட் ரேஞ்சில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். சப்போஸ் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம், இல்லை கேமராஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட பெட்டரான மாடல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ உங்கள் யூசேஜ் இதில் எது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஃபோனை வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.